எங்களை தாக்க நினைத்தீர்கள், உங்களுடைய ட்ரோன்ஸ் அண்ட் மற்ற மிசைல் கிளம்பி வந்ததோ அந்த இடத்தை மட்டுமே நாங்கள் அழித்தோம். எங்களுடைய தாக்குதல் ஃபோக்கஸ்ட். நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டும்தான் இன்னமும் செயல்படுகிறோம். நீ உங்கள் இராணுவம் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது, இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம், நாங்கள் இதை போரை நோக்கி பயணிக்கவில்லை அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. இதை மீறி 8ஆம் தேதி நைட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 300 to 400 ட்ரோன்ஸ் நம்ம நாட்டை பார்த்தா அனுப்புறாங்க. மிகப்பெரிய பேரழிவை நம்ம சந்திச்சிருப்போம் இந்தியா ஃபுல்லா. ஆனால் எத்தனை நாளைக்கு இதை கவுண்டர் அட்டாக்கே பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க? ஏன்னா டெல்லியை பார்த்தா மிசைல்ஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சு அவனுடைய டெக்னிக்கல் சென்டர், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்து எரிய வேண்டும். ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன். அது எதனால முக்கியமானதுன்னா, அதோட மசூத் ஆசார், அந்த தலைமை தாங்கி இருப்பார் மசூத் ஆசார், நம்ம இந்தியா இதிலிருந்து தப்பிச்சு போன ஒரு கைதி. அது போக அவர் உலகம் முழுக்க பல விதமான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபர். அவரை யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எல்லாருமே அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, மசூத் ஆசார் என்கிற தனி நபரையுமே பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது பேன் பண்ணப்பட்ட ஒருத்தர். அதனால அந்த பகவல்பூர் என்கிற இடம் முக்கியமானதாக படுச்சு. பேன் பண்ணப்பட்ட உடனே இந்த ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு, அண்டை எதிரி நாடு, அவருக்கு ஒரு அறக்கட்டளை மாதிரி வச்சு பகவல்பூருங்கிற இடத்துல அந்த கேம்புக்குள்ளே ஒரு மசூதி, ஒரு மദ്രാസா அவர் ரெடி பண்ணி கொடுத்து அவர் அறக்கட்டளை நடத்துகிறாருங்கிற பேரில் அதை அவர் அப்பயும் அந்த தீவிரவாதத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த அறக்கட்டளையோட அந்த இதில் நிழலில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பகவல்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ரெண்டாவது முரித்கே ஏன்னா லஷ்கர் எ தொய்பா அப்படிங்கிறத தலைவர் அங்கே தலைமைச் செயலகமாக இருக்கிற அந்த இடத்த நம்ம முக்கியமாக அழிக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று ஹிஜ்புல் முஜாஹிதீன். இந்த 3 முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸோட தலைமைச் செயலகம் மற்றும் அது சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அழிக்கிறது தான் இந்த 9 டார்கெட். இதை மிக துல்லியமாக நம்ம செஞ்சுட்டு நம்ம உலக அரங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். நம்மளுடைய இந்த தாக்குதல் தீவிரவாதத்துக்கு எதிரானது மட்டும்தான், பாகிஸ்தான் என்கிற அண்டை நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவோ, அதன் மக்களுக்கு எதிராகவோ, அதன் இராணுவத்துக்கு எதிராகவோ இல்லை. நம் போர் என்பது இல்லை, நம் அண்டை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக உலக அரங்கில் சொல்லுவோம். ஆனால் பாகிஸ்தான் என்கிற அண்டை நாடு ஒரு ரோக் நேஷன், தீவிரவாதத்தை அண்டிப்பிழைக்கும் அந்த நேஷன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிற அந்த இதில் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களே முதுகெலும்பு இல்லாதவர்களாக இருக்கும் ஒரு நாடு. அங்கு இராணுவம் அவர்களை சிவில் அரசாங்கத்தை தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறது, இராணுவத்தை தீவிரவாதம் கையில் வைத்து கொண்டிருக்கிறது. அங்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்ற எதுவுமே கிடையாது, கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாமல் உள்நாட்டு கலவரங்கள் பலுச்சிஸ்தான்லையும், இந்த பக்கம் பட்டான்ஸ் ஆப்கானிஸ்தான் பார்டர்லையும், இங்கிட்ட POK எல்லா இடத்துலையும் உள்நாட்டு கலவரங்கள் தலைதூக்கி தலைவிரித்தாடுகிறது. அவங்களுடைய பொருளாதாரம் அடிமட்டத்தில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் அந்த இராணுவம் மசூத் ஆசார் ஃபேமிலியோட ஃபியூனரலில் தேசிய அளவில் அவங்க ஸ்டேட்டு ஃபியூனரல் கொடுக்குறாங்க. ஒரு தீவிரவாதி இறந்ததுக்கு அவங்களுடைய இராணுவ அதிகாரி வர்றதும், அவங்களுடைய கமிஷனர் வர்றதும், அவங்களுடைய தேசிய கொடிய தீவிரவாதியின் உடம்புக்கு செலுத்துவது மிகவும் அருவருக்கத்தக்கது, கேவலமான ஒரு செயல். கண்டிப்பாக அதில் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, தீவிரவாதமும் இராணுவமும் இணைபிரியாதது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவம் நமது நிலைகள் மீது 15 நிலைகள் மீது ட்ரோன்ஸ் மூலமாக ஃபஸ்ட் டைம் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ட்ரோன் டெக்னாலஜியில் நம்மளை தாக்க ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமாக முறியடித்து நமது ஒரு 4 டார்கெட் அவங்க இதை செலக்ட் பண்ணி அந்த லாகோர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தகர்த்தெறிகிறோம். அதாவது எங்கேருந்து அவங்க நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அந்த ஒரு இடத்த மட்டும்தான். அதுக்கடுத்து நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறோம், எங்களை தாக்க நினைத்தீர்கள், உங்களுடைய எங்கேருந்து இந்த இது ட்ரோன்ஸ் அண்ட் மற்ற மிசைல் கிளம்பி வந்ததோ அந்த இடத்தை மட்டுமே நாங்கள் அழித்தோம். எங்களுடைய தாக்குதல் ஃபோக்கஸ்ட். நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டும்தான் இன்னமும் செயல்படுகிறோம். நீ உங்கள் இராணுவம் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது, இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம், நாங்கள் இதை போரை நோக்கி பயணிக்கவில்லை அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. கண்டிப்பாக இதை மீறி 8ஆம் தேதி நைட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அன்னைக்கு தான் அந்த 15 டார்கெட் அவங்க ட்ரை பண்ணதை நம்ம முறியடித்தோம். ஆனால் நைட் என்ன பண்ணுறாங்க, 300 to 400 ட்ரோன்ஸ் நம்ம நாட்டை பார்த்தா அனுப்புகிறாங்க. இந்த 300 to 400 ட்ரோன்ஸ்
அந்த கமகாசிங்கிற லாய்டரிங் மியூனிஷனுங்கிற ஒரு டைப்பாக இருந்திருந்ததுன்னா மிகப்பெரிய பேரழிவை நம்ம சந்திச்சிருப்போம் இந்தியா ஃபுல்லாக. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அந்த 300-400 ட்ரோன்ஸ் வந்து அவங்க காமகாஜி டைப் அனுப்பல, பெரும்பாலானவை வந்து டம்மி ட்ரோன்ஸ் மட்டும்தான். அதில் எந்த விதமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் கிடையாது. ஒரு சில ட்ரோன்ஸில் மட்டும் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு அவங்க அனுப்பி அவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த விதமான எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, நம்மளுடைய எக்யூப்மெண்ட் என்ன, அது எங்கெங்கே வந்து நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரோன்ஸ் 300-400 ட்ரோன்ஸ் ஒரு ட்ரையல் அனுப்புகிறாங்க. இதில் பெரும்பாலானவற்றை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம். புரியுதுங்களா? பெரும்பாலான ட்ரோன்ஸை எல்லாத்தையும் கிடையாது. புரியுதா? இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த பதிலடிக்கு அவங்களுடைய எங்கேருந்து இந்த ட்ரோன்ஸ் கிளம்புதோ அந்த இது வந்து நம்ம தாக்குதல் நடத்துகிறோம். இந்த தாக்குதல் நடத்தும் போது என்ன செய்யறேன்னா, இவங்க ஹெவி ஆர்டி செல்லிங் பண்ணுறாங்க நம்ம மேலே, நம்மளுடைய சிவிலியன் நிலைகள் மீது, நம்மளோட பொதுமக்கள் குடியிருப்பு அந்த நிலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஆர்டி செல்லிங் நடக்குது. அவங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி எவாக்குவேட் பண்ணி இருந்தாலும் ஒரு சில கேஷுவாலிட்டிஸ் ஆரம்ப காலங்களில் பொதுமக்கள் கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ வந்து இது 8ஆம் தேதியோட இது முடிஞ்சு நம்மளுடைய இதில் வந்து அப்பையும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் இதை போர் ஆவதை விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லி எங்களுடைய தாக்குதல் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்ச 2 மணி நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ட்ரோன்ஸை வச்சு நம்ம மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, மிசைல்ஸ் வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. இது வந்து நம்மளுடைய முக்கியமான நகரங்களை நோக்கி, முக்கியமான இராணுவ தளங்களை நோக்கி வரும்போது நம்மளுடைய இறையாண்மையை வந்து அவங்க மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க போர் அப்படிங்கிற ஒரு இது விளிம்புக்கு நம்மளை தள்ள பார்க்கிறார்கள். அந்த முயற்சி வந்து அதையும் நம்ம வந்து நம்மளுடைய ரெஸ்ட்ரெயின்ட் டிட்ரன்ஸுங்கிற பாலிசியில் நம்ம வந்து 8ஆம் தேதி நைட்டு வந்து பொறுமையாக வந்து அதை ஹேண்டில் பண்ணோம். 9ஆம் தேதி நம்மளுடைய ப்ரெஸ் ரிலீஸில் திருப்பி சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை 100கணக்கான ட்ரோன்ஸ் அதில் எந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. காமகாஜி டைப் ட்ரோன்ஸு, டம்மி ட்ரோன்ஸ். இப்போ டம்மி ட்ரோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் $100 தான் இருக்கும், $100 கம்மியாக இருக்கும். அந்த ட்ரோனை வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மிசைலை வச்சு நம்ம அடிக்கும்போது நம்மளுடைய மிசைல்ஸோட எண்ணிக்கை குறையும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்மளை வந்து ஒரு நம்மளுடைய அம்யூனிஷனை வந்து டிப்ளீட் பண்ணுற விதமாக வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை என்ன மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையில் என்ன மாற்றம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டியது. இவர்கள் நம்ம போர் விரும்பலை, போரை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நம்ம வானவெளியில் வந்து பல உதம்பூர், அதம்பூர், அவந்திப்புரா, அதாவது முக்கியமான பட்டான்கோட்டு, இந்த மாதிரி முக்கியமான நம்ம ஏர்பேசஸ் வந்து அவங்க எய்ம் பண்ணி மிசைல் தாக்குதல் மற்றும் அந்த ட்ரோன் தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் வந்து நம்ம இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் தொடுத்த போராகத்தான் பார்க்க முடியும் ஒன்ஸ் மிசைல். ஏன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் நமது வான்வெளிக்குள் வந்து அதிலிருந்து மிசைல்ஸ் வச்சு அடிக்கிறோம். வான்வெளி ஊடுருவல் பை ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுங்கிறது நத்திங் பட் வார். இது வார் என்பது முடிவாகிவிட்டது. அது வந்து இன்று காலையில் தெளிவாக நமது நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளரும் ஆர்மியும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, பாகிஸ்தான் இராணுவத்தின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மூலமாக நமது மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, நாமும் திருப்பி அவர்கள் மேல் அதே மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்லி நம்மளும் அதே மாதிரி லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் மூனிஷன்ஸ் வச்சு நம்மளுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லேருந்து அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது நம்ம வந்து தாக்குதல் நடத்தினோம். அதில் வந்து ஒரு சில ஏர்பேஸஸில் மிக முக்கியமான ரெடார் சிஸ்டத்தை நம்ம இது பண்ணியிருக்கோம், ரன்வேயை வந்து பண்ணியிருக்கோம். அந்த தாக்குதலின் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத போக தான் தெரியும். அது போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்டில் வரும். இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி காலையில் நமது அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்தணும். அவங்க 4 மிசைல் அனுப்பிச்சா நாங்களும் 4 மிசைல் தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தவிர மீது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னுடைய கருத்து என்னன்னா, எத்தனை நாளைக்கு இதை வந்து கவுண்டர் அட்டாக்கே பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க? புரியுது. ஸ்டேட் அட்டாக் எப்போ நடக்க போகுது? ஆமாம், வரலாறுல நீங்கள் திரும்பி பார்த்தோம்னா நம்ம கவுண்டர் அட்டாக் மட்டும் பண்ணிக்கிட்டே தான் வர்றோம். 75 வருஷமா இந்த ஒரு விஷயங்கள் இதையும் பண்ணிகிட்டே வர்றோம். இப்போ வந்து போர் சூழ்நிலைக்கு அவன் நம்மளை தள்ளிட்டான், போருக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். இப்பயும் வந்து நான் ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் வந்து பண்ணுறேன், பொறுப்புணர்வு இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை விட
நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆமா, இதை வந்து நம்மளுடைய இறையாண்மையை வந்து கேள்விக்குறியாக்கி உள்ளது. பொற்கோயிலுக்குமே அங்க வந்து குறி வச்சிருந்தாங்க, இறையாண்மையை கேள்விக்குறியாகி உள்ளது. ஏன்னா டெல்லியை பார்த்தா மிசைல்ஸ் ஃபயர் பண்ணாரு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பாப்புலர் ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஒரு எதிரி வந்து இந்த மாதிரி செயல்கள்ல இருந்து அவனை நிப்பாட்டணும்னா அவனுடைய போரிடும் தன்மை, அவனுடைய போரிடும் வலிமையை, அவனுடைய படைக்கலன்களை சுத்தமாக நம்ம நிர்மூலப்படுத்தணும். தகர்த்தெறிந்து விட்டால் அவன் பலவீனமாகி விடுவான், அவனால் போரிட முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு கன்வென்ஷனல் வாரா இல்லாட்டினாலும் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொப்போர்ஷனேட் அப்படின்னு இல்லாமல் அவனுடைய வந்து அம்யூனிஷன் டம்ப்ஸு, அவனுடைய டெக்னிக்கல் சென்டர், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அடித்து தகர்த்து எரிய வேண்டும். ஓகே, அப்படி எரியும் போது என்ன ஆகும்னா அவனால் போரிட முடியாது. அவனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயலிழந்து விட்டால் அவனுடைய ஏர்கிராஃப்ட் வந்து ஏருக்கு வரவே முடியாது. அதே சமயம் நம்மளது ஃபைட்டர்ஸ் அங்கே போகும்போது எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்மளை எதிர்க்க இருக்காது. கண்டிப்பாக. ஸோ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எதிரி கையில் என்றுமே கொடுக்கக்கூடாது எந்த வாரிலையும். அது நம்ம தேசிய தலைமைக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இது நானே இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது நம்ம தேசிய தலைமை, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இல்லை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இவங்களுக்கு இது தெரியாதா? இப்போ வந்து ஒரு சில உண்மைகள் வந்து தேசிய நலனுக்காக மறைக்கப்படலாம். புரியுது சார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பொறுப்பில்லாத அரசு, பாகிஸ்தானில் உள்ள பொறுப்பில்லாத அரசு எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கும். ஆனால் ஒரு பொறுப்பான ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு அரசு ரொம்ப யோசித்து தான் ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மீடியாவை தவறாக வழி நடத்த மாட்டாங்க. அட் த சேம் டைம் இப்போ நான் என்னுடைய யூகம் சரி என்றால் நம்மளுடைய கவுண்டர் அட்டாக் ப்ரொப்போர்ஷனேட் கிடையாது. நான் நினச்ச லைனில் அவங்களும் நினச்சிருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி அடிச்சிருப்பாங்க, இல்லை அடிக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் என்னென்னா, இதை வந்து நான் எதுக்கு சொல்லணும் வெளியில், நான் செய்வதை நான் குறைக்கிற நாய் இல்லை செய்கிற நாய் அப்படின்னு அவங்க இதை செய்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு அதிகாரி, இராணுவ அதிகாரியாக சொல்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் அங்கே இராணுவத்தில் அங்கே இருக்காங்க. பொதுமக்கள் என்னுடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்திய அரசாங்கம் நல்லா யோசித்து நல்ல ஒரு கவுண்டர் அட்டாக், இந்த கவுண்டர் அட்டாக் வந்து அவங்கள மக்களை பாதிக்கப்படும் என்றால், நீங்கள் வந்து இந்த ஹியூமனிடேரியன் கிரவுண்ட் அப்படின்னா கொலாட்ரல் டேமேஜ் இன் வார், நோபடி கேன் டூ எனிதிங் அபவுட் இட்.